வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியதை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். கடந்த வாரம் கமாரோட்டி வாணிபம் எப்படி இருந்தது? கடந்த வாரத்தில் நடந்த முக்கியமான மாற்றங்கள் சேஞ்சஸ் எப்படி இருந்தது? நீங்க சொன்னீங்க லாஸ்ட் வீக் கோல்டு லோ ட்ரெண்ட் இருக்கு, திடீர்னு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும் சொன்னீங்க. அப் ட்ரெண்ட் லாஸ்ட் வீக் Thursday கொடுத்தது. இதே நிலை நீடிக்குமா சார்? அதாவது அப் ட்ரெண்ட் ஜெனரலா பேசுறதை விட இந்த $1280 மேல மார்க்கெட் ஒரு நாள் முடிவடைஞ்சது அப்படின்னா அங்க அப் ட்ரெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு $1280 கிராஸ் ஆகி அன்னைக்கு நைட் ஓவர் நைட் Thursday ஒரு நைட்லயே பார்த்தோன்னா $1320 வரைக்கும் $40 ஹைக் கொடுத்து மார்க்கெட் ஒரு 15 பக்கம் செட்டில் இருந்தது அன்னைக்கு. ஸோ அந்த ஹைக்கு தொடருமா அப்படிங்கிறது இந்த வாரம் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியே இருக்கு. இந்த வாரம் நம்ம அளவு $1332 ஒரு அவுன்ஸுக்கு வச்சுக்கணும். ஸோ அதற்கு மேல மார்க்கெட் ஒரு நாள் க்ளோஸ் ஆச்சுன்னா அகைன் அப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இறங்கறதுக்கான செய்திகள் இந்த வாரம் எதுவும் பெருசா இல்லை. அதே சமயம் மார்க்கெட் $40 ஏறினதுனால இன்ட்ராடேல பை பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன $40 ஏறினா ஒரு புல் டவுன் கொடுக்கும், ஜஸ்ட் ஒரு ட்ராப் இருக்கும். அந்த டிராப்ல போயிட்டு இவங்க லாஸ் ஆகிறதுலாம் சான்ஸ் இருக்கு. ஸோ பியூரா டெக்னிக்கல்ஸ் பார்த்து இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு பண்றதா நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் அகைன் அதாவது நம்ம $1220க்கும் 1000 ஏன் அந்த இன்ட்ராடே பண்ண சொல்றேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். $1220க்கும் $1280க்கும் இடையில மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேல இருந்தது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 3 வாட்டி மேலே ஹை ரேட் போயிட்டு லோ ரேட் போயிட்டு ஹை ரேட் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ பிக்ஸ் ஆயிருக்கு 1280ம் 1320க்கும் இடையில மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கும்போது ட்ரெண்ட் மார்க்கெட் கிடையாதுன்றதுனால ரேஞ்சில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த வாரத்தில் 1332க்கு மேல முடிஞ்சதுன்னா அகைன் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம். நன்றி சார். இந்த வாரம் மார்க்கெட் எப்படி போக்கு இருக்கும் சார்? இல்ல கோல்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். சில்வரும் மோரலஸ் கொஞ்சம் மார்க்கெட் கூட மேலதான் போகும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கச்சா எண்ணெயை பொறுத்தவரை இந்த ஈராக் பிரச்சனை நீடித்தால் ஈவன் கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் ஈராக் பிரச்சனை நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பா டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் மேலும் குறையும், தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி கச்சா எண்ணெயோட உற்பத்தியும் கொஞ்சம் தடைப்படும் அப்படிங்கறதுனால கச்சா எண்ணெய் விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இந்த ஈராக் பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்தது, ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்தது அப்படின்னா இன்கேஸ் ஈராக் பிரச்சனை தீர்வுக்கு வந்துருச்சு, இல்ல திடீர்னு ஒரு சின்ன டெசிஷன், ஒரு ஓவர் நைட் டெசிஷன் நிறைய மாறுதல் கொடுக்கலாம். திடீர்னு ஒரு டெசிஷன் எடுத்து மார்க்கெட் சடன் ஃபால் ஆகலாம். அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம பெரிய அளவு லாஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் திருப்பி சொல்லுவேன், ட்ரேட் வித் லெவல்ஸ் டூ இன்ட்ராடே அப்படிங்கிறது காரணமே அதான். பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சைட்வே மார்க்கெட், எதுவும் ட்ரெண்ட் மார்க்கெட் எதுவும் கிடையாது. எக்கானமி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு பேஸ் மெட்டல்ஸ் எதுவும் ட்ரெண்டி மார்க்கெட் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். மேடம் வணக்கம் சார். கேட்கணும் மேடம். பேசலாம் சார். நிக்கல் 1115 பை பண்ணி வச்சிருக்கேங்க. 1115 சரிங்க. அது இன்னைக்கு மேல வர வாய்ப்பு இருக்குங்க சார்? இல்ல இன்னும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 9 ரூபா முடிஞ்சு 1104 முடிஞ்சிருக்கு. இப்போ வியாழன் அன்று இல்ல வெள்ளிக்கிழமை ஹை போயிருக்கு. ஸோ நிக்கல் இன்னைக்கு 1100க்கு கீழே மார்க்கெட் இறங்கி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா செல்லிங் 2 லாட்டா செல்லிங் எடுத்து 1192 வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இன்கேஸ் நீங்க உங்க ரேட்டுக்கு மேலதான் பைய போவே, ஸோ நீங்க 1115 அப்படின்னா 1117க்கு மேலதான் பையே வருது. அதுக்கு மேல போச்சுன்னா அந்த பையை நீங்க ஹோல்ட் பண்ணி வேணும்னா 1122 பக்கம் இல்ல 23 பக்கம் வெளியாகலாம். நன்றி சார். ஒரு நாட்டுடைய பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது என்ன விஷயம்? ஆப்வியஸ்லி சந்தையை தான் பாதிக்கும், மார்க்கெட் தான் பாதிக்கும். எதனால ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது சார்? ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல வேலைக்கு போயிட்டு தொழில் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, இல்ல அடுத்த டெவலப்மெண்ட் சைடே போகாது. டைரக்டா எங்க போகும்னு பார்த்தோன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பணத்தால் தான் வரும். ஸோ அதுல நகை அடமான வைக்கிறதோ இல்லைன்னா பேங்க்ல இருக்க பணத்தை எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரிதான் நாட்டுக்கும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை, நாடுனா தனிப்பட்ட நாடாவும் பேசலாம், மொத்தமா உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் ஒப்பிட்டும் பேசலாம். தனிப்பட்ட நாடா பேசணும் அப்படின்னா சின்ன சின்ன நாடுகள்லாம் பெரிய அளவுல கோல்ட சேமிச்சு வச்சு அதை இன்கேஸ் பொருளாதாரம் சரியில்லைன்னா அதை வச்சு ட்ரேடிங் அதுல இருந்து லாபம் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
ஓரளவுக்கு டெவலப்டு நேஷன்ஸ் இல்ல டெவலப்பிங் நேஷன்ஸ் இவங்களாம் எடுத்துட்டோம். முக்கியமா டெவலப்டு நேஷன்ஸ்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா முதல்ல டாலர்ல இம்பாக்ட் இருக்கும். டெவலப்பிங் நேஷன்ஸ்ல இருந்தால் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் எதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டா டெவலப்டு நேஷன்ஸ் லைக் அந்த G7 G8 கண்ட்ரிஸ் அதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் டாலர் அஃபெக்ட் ஆகும், கோல்டு ஏறும் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். மேடம் வணக்கம் மேடம். சார் கிட்ட கொஸ்டின் கேட்கணும். பேசலாம். ஜிங்க் வந்து போன வாரம் அதிகமா 131 வரை போயிருக்கு. இப்ப இந்த வாரமும் அப்சைடு போகுமா இல்ல இந்த திரும்பறதுக்கு வாய்ப்பு? ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ட்ரெண்ட் எடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஏன்னா எப்பவுமே நாங்க என்ன சொல்லுவோம், ஹிஸ்டாரிக்கல் ஹைலையும் ஹிஸ்டாரிக்கல் லோலையும் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் ஹை இப்போ வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் பார்த்தா 130 ஹை. இந்த ரேட்ல போயிட்டு வந்து நம்ம ஹை ரேட்ல செல் போலாமா இல்ல இன்னும் ஏறுண்டு பை போலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்ப லைக் ஆல்ரெடி நீங்க ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு மதியம் 1:30 மணிக்கு தான் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆகும். இன்னைக்கு நாளைக்கு பார்த்துட்டு ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா டபுளா வேணா என்ட்ரி போட்டு வெளியாகலாம். இன்னைக்கு லெவல்ஸ் வேணா ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்கலாம். இன்னைக்கு 130 15 காசுல 10 காசுக்கு இறங்குச்சுன்னா நீங்க செல்லிங் போகலாம். போனாலும் பெரிய அளவு டார்கெட்ல 129 ரூபாய் 85 காசு 20 பைசா லாபம் தான் இருக்கு. அதனால மார்க்கெட் நீங்க பொறுத்து பெரிய ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நீங்க ஷார்ட்ல இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இதே இன்னைக்கு இட்டாடல் 130-75க்கு மேல போச்சுன்னா பை பண்ணி 131-10 வெளியாகலாம். தொடர்ந்து பேசலாம் சார். செங்கல்பட்டுல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த வால்யூம் பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். அதாவது M6 மார்க்கெட் ஓபனிங்ல பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். வால்யூம் M6 மார்க்கெட் ஓபனிங்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காப்பர் எடுத்துட்டோம்னா வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே படிப்படியா போயிட்டு இருக்கு. 100, 200, 300, 500, 5000 மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30,000 அந்த ரேஞ்சில வந்து போயிட்டு இருக்கு சார். ஸோ வந்து நம்ம வால்யூம் வச்சு ஒரு டெக்னிக்கல் பண்ணிட்டு இருக்கோம்ல சார், நான் பேலன்ஸ் வால்யூம் சொல்லிட்டு. ஸோ வந்து இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா சார் இன்டர்நேஷனல்ல? நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேடர் தானே சார். பிகாஸ் வந்து இப்போ கோல்டு காப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த வால்யூம் வந்து நமக்கு ஏன் சார் வரமாட்டேங்குது? ஸோ இப்போ நம்ம வால்யூம் வந்து இந்தியாவில் பண்றது தப்பா தானே போகும். அதாவது நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா, இங்க இந்தியாவில வந்து காலைல 10 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது வால்யூம் 1ல இருந்து ஆரம்பிக்குது. அதே இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்தா ஒவ்வொரு நாட்டுல வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி காமெக்ஸ்ல பார்த்தோம்னா வால்யூம் அதிகமா போயிருக்கும் நேரத்துக்கு. அங்க இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, 1ல இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்கறீங்க. இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவில இருக்கவங்க மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். வெளியில இருக்கவங்க உள்ள வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதனால இந்தியாவில இருக்கக்கூடிய வால்யூம் மட்டும்தான் அதுல வரும். அது ஒரு பக்கம். அதை விட இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த வால்யூம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க அந்த இடத்துல, தவிர மொத்தமா உலக அளவில் இருக்கக்கூடிய வால்யூம் என்னன்னு அந்த இடத்துல சொல்ல வரல. ஸோ பர்டிகுலரா நம்ம வந்து இன்னைக்கு MCXல காலையில ஓப்பன்ல என்ன வால்யூம் ஆகுது அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்றாங்க. அதுதான் சரியான விஷயம். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நரேந்திரன். மேடம் நான் சில்வரை பத்தி கேக்குறேங்க. சொல்லுங்க. நான் பிசிக்கல் சில்வர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்க. சில்வர் ரேட்டு இப்ப 1 வீக்கா ஃபுல் ஃபாஸ்டா ஏறிட்டு இருக்கு. இது இன்னும் ஏறுமா இல்ல ஏறாதுங்களா? ஏதோ ஈராக் வார் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னோட ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இந்த வியாழன் நைட்ல இருந்து வெள்ளிக்கிழமை ஒரே நாள்ல மார்க்கெட் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதனால ஒரு சின்ன ஃபால் கொடுக்கலாம் மார்க்கெட்ல. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கோல்டு நாளைக்கு கோல்டு $1,332 மேல மார்க்கெட் இன்னைக்கு இரவு இல்ல நாளைக்கு இரவு முடிவடைஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா வந்து முன்னாடியே பை பண்ணா பார்த்து பை பண்ணி வச்சுக்கலாம். நன்றி சார். இந்த ஈராக் டென்ஷனால எதுக்கு க்ரூட் ஆயில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வீழ்ச்சி, அதாவது எழுச்சி கண்டிருக்கு சார்? இதனால ஏற்றம் இறக்கம் இருக்கு. ஈராக் பிரச்சனையால லைக் கோல்டு ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, ஆயில் ஏன் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எடுத்தோம்னா, ஈராக் இஷ்யூவால வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து திடீர்னு ஒரு ஆட்டத்தை கொடுத்தது லைக் லாஸ்ட் வீக்ல. அது பங்குச்சந்தை நிபுணர்கிட்ட பேசும்போது ஈராக்ல ஆகிறது இங்க ஏறுதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த வகையில ஈராக்ல பிரச்சனை வரும்போது உடனடியா வந்து டாலர் வந்து அஃபெக்ட் ஆகவே போறது கிடையாது. ஆனா ஒரு யூகம் டாலர் அஃபெக்ட் ஆகுமோங்கிற யூகத்துல டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைரக்டா கோல்டுக்கு வருது.
ஸோ அப்படி கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது கோல்டு எல்லாம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் ஏறுது. இது கோல்டு ஏறுறதுக்கு காரணம். இன்னொரு பக்கம் ஆயில் எடுத்துட்டுனா லைக் மிடில் ஈஸ்ட் எல்லாம் மேஜரா டிஸ்டர்ப் ஆகக்கூடியது. இப்போ லைக் டேக் ஃப்ரம் ஈராக்கோ இல்லைன்னா உக்ரைன், லைக் எந்த பக்கம் எடுத்துட்டாலுமே சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே ஆயில் சம்பந்தப்பட்ட நேஷன்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய ஆயில் சுற்றி இருக்கக்கூடிய நேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அதனால ஆயிலோட விலை ஏறிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். கோவிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருகிருஷ்ணன் சார் பேசலாம் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது இந்த டெக்னிக்கல் மாஸ்டர் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்றி வணங்குகிறேன். ஆனா ஒரே ஒரு இதுங்க சார், அதாவது இப்ப நான் +2 படிச்சுட்டு இதுக்கு போறதா இருந்தா ஒரு 6000 கேக்குறாங்க 20 நாளைக்குங்க. ஆனா அதே நம்ம டெக்னிக்கல் மாஸ்டர்ஸ் 20,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரை கேக்குறாங்க ஒரு நாளைக்கு. எப்படி மனசாட்சி இல்லாம கேக்குறாங்க கொஞ்சம், இது ஏன் ஒரு கட்டுப்பாடு இல்லாம கேக்குறாங்க சார்? எப்படி ஆரம்பத்துல தூக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அடிச்சு விட்டீங்க. சரி, அதாவது சரியான முறையில ஃபேக்டை சொல்லணும் அப்படின்னா, டெக்னிக்கல் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா தெரியுதுன்னா அவர் தான் ட்ரேட் பண்ணுவாரே தவிர மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ண மாட்டார். ஓவர் டேஸ் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். இப்போ வாரன் பஃபே அண்ட் டீம் பெஸ்ட் டெக்னிக்கல் அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுக்கலாமே, ஏன் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஸோ அவங்களோட டெக்னிக்ஸ் எங்கே வெளில யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டேக் எனிபாடி, இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு துருப்பு கிடைச்சிருக்கு டெக்னிக்கல்ஸ் மூலயமா அப்படின்னா கண்டிப்பாக டெலிவர் பண்ணவே மாட்டாங்க, ட்ரைனிங்கும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் டெக்னிக்கல்ஸ் ட்ரைனிங்காக கொடுக்காம போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதை தெரிஞ்சு அதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன், 40-50% எனக்கே தெரியும், ஃபுல்லாக தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் நான் டெக்னிக்கல்ஸ் சொல்லிக் கொடுக்கறது பதில் அந்த டெக்னிக்கல்ஸ்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட், இதுக்கு மேலே வாங்கலாம், இதை விற்கலாம், இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், டார்கெட் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக புரியுற மாதிரி கொடுத்துட்றேன். அதுதான் சொல்ல, படிக்காதீங்க, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி அந்த ரேட்டில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ அந்த வகையில் டெக்னிக்கல்ஸ் கிளாஸஸ் 1 லட்சம் எத்தனை லட்சம் கொடுத்து ட்ரேடிங் கிளாஸஸ் போனாலும் கற்றுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். இது அகெயின் இந்த நல்ல எக்ஸாம்பிளாக நீச்சல் அடிக்கிறதாக தான். நீச்சல் அடிக்கும்போது பார்க்கறது நல்லா ஆசையாகவும் இருக்கும், அடிக்கிறத பார்த்தா நம்மளும் அடிக்கலான்றாங்க தோணும். இறக்கி விட்டும் போது முதல் ஆரம்பத்தில் ஒரு உள்ள மூழ்கி தான் வெளியில் வந்தானோ ஒரு 10 வாட்டியா. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ட்ரேடிங் டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கும் போது நம்ம கையில் பணம் இருக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய நஷ்டப்பட்டு தான் வரணும். அது ஜஸ்ட் ஒரு கிளாஸ்ல வர்றது கிடையாது. தொடர்ந்து பேசலாம். பொள்ளாச்சியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல். அந்த இருக்கிற அக்கௌண்ட்ல வேற எல்லாரும் அப்துல் சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் தொடர்புல இல்ல. சார், இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்ல ஒருத்தர் நுழையும் போது பிகினஸ்க்கு முன்னாடி அவங்க டிகிரி ஏதாவது பிசினஸ் ட்ரேடிங் மாதிரி ஏதாவது படிக்கணுமா, இல்ல நாலேஜ் இருந்தா போதுமா சார்? ஆக்சுவலா கமாடிட்டிஸ்க்கு NCFM ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் படிச்சு கிளியர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இட்ஸ் அகைன் டஃப். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமாவும் அது தியரியா தான் இருக்குமே தவிர பிராக்டிக்கலா வராது. என்னதான் அதுல தியரியா படிச்சுட்டு வந்தாலும் இங்க பிராக்டிக்கலா ஒரு 2-3 மாசம் ட்ரேட் பண்றவர் அவரோட நிறைய பேசுவார். அது ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப டெப்தா போகும். பட் ட்ரேடிங்க்கு டைரக்டா ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு தாராளமா ட்ரேடிங் பண்ணலாம். இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடிய 99.9% அதைத்தான் செய்யறாங்க. சார், அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க பிகினர்ஸ் ஸ்டார்டிங்க சில பேருக்கு லாஸ் வருது, சில பேருக்கு லாபம் பெறாங்க. சார், ஸ்டார்டிங் நஷ்டம் அடைய அவங்க செய்யக்கூடிய செஞ்ச தவறுகள் என்ன சார் ட்ரேடிங் பண்ணும்போது? அது மாத்தி கேட்கலாம். ஸ்டார்டிங்ல லாபம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் தவறு செஞ்சிருப்பாங்க. அதாவது என்ன தவறு, லாபம் வர்றது தவறு கிடையாது. லாபம் அதை நம்பிடுவாங்க, நம்ம சம்பாதிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்பிடுவாங்க. அதுதான் தவறு. இந்த லாபம் எடுக்காதவங்க லைக் இட்ஸ் அ ட்ரைனிங். கண்டிப்பா அதாவது அடிப்படாம ஒண்ணு கத்துக்கிறவங்க கரெக்டா கத்துப்பாங்க. சாரி, அடிபட்டு கத்துக்கிறவங்க ஒழுங்கு கத்துப்பாங்க. அடிபடாம கத்துக்கிறவங்க திருப்பி கண்டிப்பா இங்க வரத்துல அடிபட்டு தான் ஆகணும். அந்த வகையில பிகினர்ஸ் உடனே லாபம் லாபத்தை நம்ப வேணாம் தான் நான் சொல்ல வருவேன். அதே நஷ்டம் அடைகிறாங்களா, எப்படி நஷ்டத்துல ஆரம்பத்துல அலர்ட்டா இருப்பாங்க, ஒழுங்கா ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட 80% பார்த்தோன்னா 10 பேர் புதுசா ட்ரேடிங் 8 பேர் லாபம் தான் எடுப்பாங்க முதல் 10 ட்ரேடிங்ல. அதுக்கப்புறமே லாஸ் பண்றாங்கன்னா ஆசை அதிகமா பட்டு லாஸ் பண்றதா வரணும். தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம், நான் பேசணும். பேசலாம்.
ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து ரொம்ப அதாவது வந்து ட்ரேடிங்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறீங்க, அதுக்கு மூணு நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து ஈரோ யூஎஸ்டி அதாவது ஜேடிபி யூஎஸ்டி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அந்த மார்க்கெட் வந்து இந்தியாவில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கா? ஏன்னா இப்ப வந்து எல்லாமே ஃபேக் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடியவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறையாங்க புரோக்கர்ஸ். ஹலோ, உங்க கேள்வி என்ன தொடர்ந்து பேசலாம் விஜயகுமார். அதாவது ஈரோ யூஎஸ்டி ஜேடிபி யூஎஸ்டி எல்லாம் இந்தியன் மார்க்கெட்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறேங்க. இல்ல, கண்டிப்பா இப்போதைக்கு வந்து ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி, ஐஎன்ஆர் டு யூரோ தான் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து கிராஸ் கரன்சிஸ் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும், இன்னும் ஆட் அப் பண்ணுவாங்க. அடுத்த ஓரிரு வருடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பேசலாம் சார். கோவிலிருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. வணக்கம் சார். சார் முத்து, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் இன்னைக்கு க்ரூட் லெவல் என்னன்னு வேணும் சார்? இன்னைக்கு க்ரூட் ஆயில் 6464க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 6486, 22 ரூபாய் டார்கெட் இருக்கு. ஆனா நான் ரெகுலர் எப்பவுமே சொல்ற மாதிரி 10-12 ரூபா லாபத்துல வெளியேடுங்க. டவுன் சைட்ல 1428 கீழே போச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 6414. ஸோ 14 ரூபா லாபம் இருந்தாலும் 12 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. சார், நேச்சுரல் கேஸ் வந்து தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு சார்? ட்ரெண்ட் என்னவா இருக்கு? கேஸ் இட்ஸ் சைட்வே மார்க்கெட். அதுவும் ப்ராப்பரா ட்ரெண்ட் இருக்கா மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 265க்கும் 285க்கும் இடையில தான் மார்க்கெட் ஒரு 1 மந்தாவே இருந்துட்டு இருக்கு. இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகும் போது வேணுமானாலும் கண்டிப்பா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் நம்ம நிதானமா தான் இருக்கும். சார், கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக மந்த்லி நிறைய செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து இதுல வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? லெவல்ஸ் இருக்கு, சார்ட் கொடுக்குறீங்க, செமினார்ஸ் கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கணும் சார்? அது சரி, கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாம மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேடிங்க்கு வரணும், மாதம் 8-10% சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல டிப்ஸை தான் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா லெவல்ஸை கொடுத்து பார்த்து பண்ண சொன்னோம். இப்ப சார்ட்டையும் கொடுத்துட்டு அழகா அதுலயே வந்து எங்க பை பண்ண, எங்க டார்கெட், எங்க ஸ்டாப் லாஸ்ன்னு எல்லா விஷயங்களும் அதுலயே தெளிவா உள்ள கொடுத்துறதுனால ரொம்ப பேசிக் கான்செப்ட். பை லாங்னா என்ன, ஷார்ட்னா என்ன இப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த சார்ட்டின் லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாலே வந்து நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல அவாய்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாபம் தான். மேலும் பேசலாம் சார். தூத்துக்குடியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சங்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கர், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த M6 மார்க்கெட்ல கோல்டுல வந்து பையர் 2000 பேர் இருக்காங்க, செல்லர் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த M6 எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டா பிரிச்சு கொடுக்குறது, இல்ல லாஸ் எப்படி பிரிச்சு கொடுக்குறது, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ரைட். சரி, அதாவது நீங்க பார்க்கக்கூடிய பையர் 2000, செல்லர் 1000 அப்படிங்கிறது நீங்க மார்க்கெட் பிக்சர்ல FI போட்டீங்கன்னா பை லாட் செல் லாட் காட்டும். சரி, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, எத்தனை பேர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறது தான் அங்க காட்டுறாங்களே தவிர எவ்வளவு பேர் வாங்கினாங்க, எவ்வளவு பேர் வித்தாங்க அப்படிங்கறது அங்க காட்டல. சரிங்களா? சோ அது இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா, யாருமே வந்து இந்த பிரிச்சு கொடுக்கற மாதிரி கான்செப்ட் ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக ஒருத்தர் கூட M6ல வேலை பார்க்க மாட்டாங்க. இது முழுக்க சிஸ்டம் ஆட்டோமைஸ்டு தான். நீங்க இங்க இருந்து வாங்குவீங்க, 10 லாட் வாங்குவீங்க. நான் வந்து சென்னையில, நீங்க தூத்துக்குடியில 10 லாட் கோல்டு பை பண்றீங்க அப்படின்னா நான் சென்னையில உட்காந்துட்டு 5 லாட் அதே ரேட்டுக்கு வித்திருப்பேன். 2 பேர் மும்பைல இருந்து வித்திருப்பாங்க, ஒரு 3 பேர் டெல்லியில இருந்து வித்திருப்பாங்க. சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 பைக்கு 10 செல்லு சரியா போயிருக்கும். சோ அந்த மும்பைல இருந்து 2 பேர் வித்தாங்க இல்லையா, அவங்க வந்து வேற யாருக்கிட்ட, கல்கட்டால இருந்து யார்கிட்டயா வாங்கியிருப்பாங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது. இது நான் எங்க இருந்து வாங்குறேன், எங்க இருந்து விற்கிறேன், யாருக்கு லாபம் போகுது, யாருக்கு நஷ்டம் போகுது, ஒருத்தரோட லாபம் பல பேருக்கு நஷ்டமா இருக்கலாம், ஒருத்தரோட நஷ்டம் பல பேருக்கு லாபமாகவும் இருக்கலாம். சோ இது வந்து ஒரு அதான் சொல்லுவோம், ஒரு பாக்ஸ் மாதிரி. யாருனாலும் அது லாப நஷ்டத்தை உள்ள போடுவாங்க, யாருனாலும் எடுத்துப்பாங்க. அதை நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அசோக். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க அசோக், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் ஹரிஹரன் சார் பேசுறேங்க. பேசுங்க. வணக்கம். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். உங்க ப்ரோக்ராம் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் கிளையண்ட், நான் ஒரு கிளையண்ட் கிடையாது. பட் எனிவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். எனக்கு டவுட், இப்போ சார்ட் நம்ம யூஸ் பண்றோம்லங்க, அந்த சார்ட்ல வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்டா இருக்கு உங்களோட இதுல? நான் கேட்கறது, நான் மெட்டா ஸ்டாக் யூஸ் பண்ணிருக்கேன், மெட்டா MT4 யூஸ் பண்ணிருக்கேன், 2 யூஸ் பண்ணிருக்கேன். பட் ரெண்டுல எது வந்து பெஸ்டா இருக்கும், அல்லது வேற ஏதாவது சார்ட் ஏதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல கரெக்டா இருக்குங்கிறது. அனதர் கொஸ்டின், காப்பர் அண்ட் சில்வர் லெவல்ஸ். சரி,
கும்பகோணத்திலே எங்களோட பிரான்ச்சைசி இருக்கு. நீங்க தாராளமா போய் அங்க தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க அந்த கிரேட் வெஞ்சர்ஸோட சார்ட் காட்டுவாங்க. நீங்க தாராளமா பார்த்து கத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். நீங்க மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். சார் கார்த்திக் பேசுறேன் சார், கும்பகோணத்துல இருந்து. சொல்லுங்க கார்த்திக், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அது கும்பகோணத்துல உள்ள நான் பிரான்ச்சுக்கு ஒரு நாள் போய் விசாரிச்சு வந்தேன் மேடம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அது வந்து அந்த இது வந்து 16 இது குடுக்குறாங்கல்ல, இந்த மெட்டீரியல்ஸ் கோல்டு சில்வர் மினி அது குடுக்குறாங்க. அதுல வந்து கால் முந்தின நேர் கோல்டு சில்வர் லெவல்ஸ் கேட்டிருந்தா சொல்லிடலாம். இன்னைக்கு தங்கம் 27,744க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 27,836. டவுன் சைட்ல செல்லிங் போகணும்னு நினைக்கிறவங்க 27,568 செல்லிங் போனால் முதல் டார்கெட் 27,484 வெளியாகலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 44,710க்கு மேல பை, 44,900 முதல் டார்கெட், 200 ரூபாய் டார்கெட் வச்சுட்டு வெளியாகலாம். ஈவன் 100 ரூபாயில வெளியாக நல்லது சொல்லுவேன். டவுன் சைட்ல 44,270க்கு செல்லிங் போனால் முதல் டார்கெட் 44,090 வச்சுக்கலாம். நன்றி சார். இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஜிங்க் எப்படி சார் இருக்கும்? மெட்டல்ஸ் ஜிங்க் இன்னைக்கு தான் சொல்லிட்டேன் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன லெவல்ஸே சொல்லிட்டேன். 130.75க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 131.10, கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 காசு லாபத்துல வெளியாயிடலாம். இன்கேஸ் மார்க்கெட் இன்ட்ராடேல இறங்கி 130 10 காசுக்கு போச்சுன்னா செல்லிங் போயிட்டு அதே மாதிரி 129.85 ஒரு 25 காசுல வெளியாகும். சார், ட்ரேடிங்கே தெரியாதவங்க பேசிக்கா வரவங்களுக்கு வந்து நீங்க எப்படி ட்ரெயின் பண்றீங்க சார்? நீங்க ட்ரேடிங் தெரியாம யார் வந்தாலும் முதல்ல இந்த பயிற்சி வகுப்பு அட்டென்ட் பண்ண சொல்லுவேன். இல்ல பயிற்சி வகுப்பு இல்லாத சமயத்துல வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 2 மணி நேரம் கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ்ல ஹெட் ஆபீஸ்ல உட்கார வச்சு மார்க்கெட் ரேட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்க லைவா ஒரு 40 பேர் ட்ரேடிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு கான்பிடன்ஸ் கிடைச்சிடும். சோ அதுக்கப்புறம் வந்து ஓரிரு நாட்கள் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஓபன் ஆகும், ஓரிரு நாட்கள் லைக் பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓபன் ட்ரேட் ஆகும். சார், அதே மாதிரி சொன்னீங்க இப்ப பிகினர்ஸ் வந்து இப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. ஸ்டார்டிங்ல வந்து நீங்க எந்த பொருளை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதாவது லாபம் கிடைக்கும்? எப்பவுமே க்ரூட் ஆயில் காப்பர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா பெரிய அளவு லாபமோ பெரிய அளவு நஷ்டமோ ஆகாததில்ல, சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒன்ஸ் இதுல பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் கோல்டு மினி சில்வர் மினி எடுத்து பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிக்கல் நேச்சுரல் கேஸ், கடைசியா தான் ஜிங்க் லெட் அலுமினியம் சொல்லுவேன். சார், அலுமினியம் வந்து இப்ப ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு? பேஸ் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட். ஜிங்க் மட்டும் ஒரு டர்ன் எடுத்திருக்கு லைட்டா. லெட்டும் படிப்படியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூபா 2 ரூபான்னு சொல்லிட்டு மேல வந்துட்டு இருக்கு. இது கண்டினியூ ஆகுதா இல்லையா? குளோபலி வந்து உலக அளவுல பொருளாதாரங்கள் கொஞ்சம் சரியில்லை தான். அது சரியில்லாத சமயத்துல வந்து பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட் குறைதான் செய்யணும். ஆனால் படிப்படியாக ஏறிட்டு தான், நம்ப வேண்டாம். இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு பண்றது நல்லது. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாரம்பம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்குங்க குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்ந்து கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.